ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்னைக்கு நம்மளோட விளாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, தந்தாடாய் பாப்பாவோட காது குத்து ஆல்பம் தான் வந்து இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். என்ன பிரியா மூஞ்சி இவ்வளோ பொலிவாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. காது குத்தப்பெல்லாம் நாங்கள் இவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்தோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் தேடி வாங்கல எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திருச்செந்தூரில் எடுத்த ஃபோட்டோ, எங்கள் மொபைலில் எடுத்த ஃபோட்டோ. நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம் ஃப்ரண்ட் பேஜில் போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதனால் ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருந்தாங்க. பாப்பா வந்து எவ்வளோ க்யூட்டாக இருக்கா, எவ்வளோ க்யூட்டாக இருக்கா பார்த்தீங்களா? இவளோட பட்டுப்பாவோட சட்டை மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு. 2 ரூபாயா, 2800, 2300 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பட்டு பாவாடை, அந்த நம்ம தைக்காதது வாங்குவோம் இல்லைங்களா, தைக்காதது தான் வாங்கினோம். வாங்கிட்டு தைக்கிறதுக்கு கொடுத்துட்டு, தைக்காதது வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா 1000 ரூபா சம்திங் வந்துச்சு. தைக்கிறதுக்கு மட்டுமே 1000 ரூபா, அதுக்கு மேலே தனியாக அது வாங்கிட்டாங்க. இப்போ போட்டிருக்கிற இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பைக்கு அப்போ புதுசு வாங்கினது தான். அவள் இடுப்பில் போட்டிருக்கிறது இருங்க காட்டுறேன். இருங்க, நான் உங்களுக்கு கீழே வச்சு கரெக்டாக தெளிவாக காட்டுறேன். பாப்பா போட்டிருக்கிற அந்த ஒட்டியானம், அப்புறம் இந்த செட்டு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா அப்பயே பாப்பாவுக்கு, அதாவது இந்த விடையில எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவளோட அந்த காதுகுத்துக்காகவே வாங்கினது. இவள் தலைக்கு போட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கொலுசு. நான் வந்து காலில் நம்ம கிறிஸ்டல் கொலுசு இந்த மாதிரி போடுவோம் இல்லைங்களா, அது என்னோடது 2 மாமா வந்து இது பண்ணது. உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த மேக்கப் வந்து மாமா பண்ணது தான். நான் வந்து பாப்பாவை வந்து கொஞ்சம் கூட அலங்காரம் பண்ணல. அந்த பூ கட்டியிருக்கிறதும் மாமா கட்டினது தான். ஜடை பின்னி இருக்கிறதும் மாமா தான் ஜடை பின்னாங்க. இவ்வளோ ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணினதும் மாமா தான். சிரிக்கவே மாட்டேன்ட்டா. எங்கள் அத்தை இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது பக்கத்தில் நின்று அழுதுட்டுருக்குறாங்க. அத்தைக்கு வந்து பாப்பாவை இப்படி பார்க்க முடியும், அவங்களுக்கு அழுகு வந்துடுச்சு. க்யூட்டாக போஸ் எல்லாம் நல்லா கொடுத்தாங்க. இது வந்து எப்போ எடுத்ததுன்னா, ஒரு தீபாவளிக்கு எடுத்தது. கூலிங் கிளாஸ் போட்டு தீபாவளி அன்னைக்கு எடுத்தது. அப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு ட்ரெஸ்லேயும் வந்து இது இன்னொரு பட்டுப்பாவாடை சட்டை. இது வந்து பார்த்திங்கன்னா இது 1000 சம்திங்கில். இதுவும் தனியாக எடுத்து தைச்சது தான் பாப்பாவுக்கு. இவள் இடுப்பில் போட்டிருக்கா இல்லைங்களா, இந்த இடுப்பில் போட்டிருக்கிறது வந்து என் காதுக்கு சைடில் போடுறது. நம்ம கம்மல்லேருந்து நம்ம முடிக்கு வந்து நம்ம செட் பண்ணுவோம் இல்லையா, அந்த இது. இந்த செயினும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடது தான். பட் ஆனால் நான் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்போ வரைக்கும் நான் போட்டதில்லை. ஒரு வீடியோவுக்கு மட்டும் போட்டிருப்பேன். இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கா பாப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா பாய் கெட்டப் போட்டு நாங்கள் மொபைலில் வச்சுருந்தது இந்த ஃபோட்டோ. அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருப்பாள். இந்த வேட்டி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, பாப்பா பிறந்ததுக்கப்புறம் கையில் கொடுத்தாங்க இல்லைங்களா, கொடுக்கும் போது இந்த வேஷ்டியில் தான் நான் வாங்கினேன் பாப்பாவை. இதை பத்திரமா மேலே வச்சுருந்தேன். இவளுக்கு வந்து இந்த கெட்டப் போடையில் வேஷ்டி எதுவும் இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து அந்த அன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். எனக்கு அந்த பட்டுப்பாவோட சட்டையை விட இது தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு, அவள் போட்டிருக்கிற அந்த ஹேர் கிளிப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தது தான்.
காது குத்துக்கு அப்படின்னு தனியாக எடுத்தது தான். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நம்ம செயின், மோதிரம், கம்மல் எல்லாமே நாங்கள் எடுத்து தான் வச்சுருந்தோம். 11 மாதத்துலேயே நம்ம குத்துறது தான் காது. ஒரு சூழ்நிலையால் நம்ம குத்தலை, விட்டுட்டோம். 3 வயசில் தான் குத்தணும். போஸெல்லாம் பயங்கரமாக கொடுப்பாங்க. இப்போ தான் கொடுக்க மாட்டேறா. போஸெல்லாம் பயங்கரமாக கொடுப்பா. சரியான க்யூட் தெரியுங்களா பாப்பா அப்போல்லாம். இப்போவும் க்யூட் தான், இருந்தாலும் வந்து அப்போல்லாம் ரொம்ப க்யூட். நான் என்ன சொல்கிறேனோ அம்மா 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 தான். இதுவும் அப்போ எடுத்த ஒரு ட்ரெஸ் தான். இதுதான் பாப்பாவோட செயின். அவள் போட்டிருக்கிறது இல்லைங்களா, அதுதான் பாப்பாவோட செயின். அவள் கேட்டால் தெரியுங்களா, என் மோதிரத்தை விற்று தானம்மா நீ இந்த வீட்டை வாங்கின அப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் தெரியுங்களா. அவள் மோதிரம் இது தாங்க. இந்த மோதிரத்தை வச்சுக்கிட்டு தான், என் மோதிரத்தை விற்று தானே நீ இந்த வீட்டை வாங்கின அப்படின்னு சொல்லி என்னை கேட்டால். இது ஒரு ட்ரெஸ்ஸு. விலையிலேருந்து அவள் போடுற அந்த ஹேர் பேண்ட்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்க்கு மாறும். ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஒவ்வொன்று தனித்தனியாக வந்து வாங்கினேன் எல்லாமே. இது பண்ணியிருக்கிற மேக்கப் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. எல்லாமே வந்து மாமா பண்ண மேக்கப் தான். நிற்கவே மாட்டேன்ட்டா. எங்கள் அத்தை, நான், மாமா, பாப்பா. பார்த்தீங்களா, இதுதாங்க நான். சீச்சோ எப்படி இருக்கேன் பாருங்க. நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று போடலாம் அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் இப்படி வந்து குடும்பத்தோட ஃப்ரேம் போட வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் ஃப்ரேம் போடலை. இது வந்து நாங்கள் 2 பேரும். கல்யாணம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ரொம்பவுமே இதாக தான் நடந்துச்சு. அதனால் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறதே நம்ம லைஃப்பில் ஒரு இது இல்லாமல் போயிடுச்சு. அந்த அண்ணன் வந்துட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலை, இப்படி பாப்பாவுக்கு தான் ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் எங்களை வந்து அந்த அண்ணன் தான் வந்து இல்லைங்க நீங்கள் வந்து இதாகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மாமாவும் சொன்னாங்க அந்த டைம் நம்ம எடுக்க முடியாதுடா, எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். சிரிக்கவே மாட்டேன்ட்டார். சிரிக்க சொல்லி அந்த அண்ணன் எப்படி சிரிச்சிருக்காரு பாருங்க. இதில் தான் அழகாக இருக்குது. இது வந்து இவங்க தோஸ்துங்க. அஜய் குட்டி பூர்ணி இருக்கா இல்லைங்களா, பூர்ணியோட பையன். அவங்க தோஸ்து. அவள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் பூர்ணி எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான். நான் நிஜமாக சொல்கிறேங்க, பாப்பம்மா வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்குமே சரி, மொட்டை அடிக்கும் போது ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட்டதே கிடையாதுங்க. ஒரு நாள் கூட அழுததில்லை பாப்பா. மொட்டை பற்றி லட்டு சுட்டாலாம் கொஞ்ச நேரத்தில் மொட்டை ஆயிட்டாங்க. க்யூட்டாக இருந்தா. எப்போவுமே மொட்டையடித்து பாப்பாவை பார்க்குறக்கும், காது குத்தப்போ பாப்பாவை மொட்டையடித்து பார்க்குறக்கும் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அவள் போட்டிருந்த கொலுசும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம காது குத்துக்கு அப்படின்னு சொல்லி எடுத்த கொலுசு தான். இதே அவன் மாமங்காரன். 2 பேர் தான் அவன் மாமங்காரனு. இவன் பெரியவன், இவன் சின்னவன். அவங்க அக்கா, மாமாவோட அக்கா. நம்ம கருப்பராயன் தான் வந்து பார்த்திங்கன்னா, பாதகருப்பராயன் கோயிலில் தான் பார்த்திங்கன்னா நம்ம மொட்டை அடித்து காது குத்தினது. இதெல்லாம் நம்ம சீர் தட்டு வகைகள். இதில் இந்த லட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணதெல்லாம் வந்து யார், நாங்கள் தான் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணது. ஃபங்க்ஷன் அன்னைக்கு எங்கள் மூஞ்சி பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு, அமக்களப்பால இப்படித்தாங்க இருந்துச்சு. ஐயோ அப்பா, இந்த வெயிலுக்கும் அங்கே இப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு. காது குத்தமாக அவளை படுத்தின நாங்கள் பாடுறக்கே பெரும்பாடு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோங்க. என்னென்னமோ கையில் கொடுத்து அவளை வந்து நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறக்கோசரம் எல்லாமே பண்ணுச்சு. பட் ஆனால் அவள் அமைதியாக இல்லை. அவள் போட்ட சத்தம் இருக்கே, பெரிய போர்க்களத்தையே உண்டு பண்ணிட்டாங்க. கத்துன்னு கத்திட்டா.
அப்பா என்னைய காப்பாத்து, அப்பா என்னைய காப்பாத்துப்பா, காப்பாத்துப்பான்னு. ஒரே அழுகு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மரத்து போகிறக்கு அந்த இதெல்லாம் வச்சோம். வச்சுவிட்டு காது குத்திக்கலாம், புள்ள அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணோம். பட் ஆனால் அவள் அழுதுட்டா. அவங்க அப்பா மூஞ்சி பார்த்துருக்கணுமேங்க. அவங்க அப்பா மூஞ்சி தான் ஃபோட்டோவில் இல்லாமல் போச்சு. அவங்க அப்பா துடிச்ச துடி இருக்குதே, நானா பார்க்கவே இல்லை. இந்த சைடு திரும்பிட்டேன். ஆனால் அவங்க அப்பா கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. இந்தாங்க நம்ம பூர்ணி, அஜய். அப்போ வந்து அந்த குட்டி பாப்பா பிறக்கலை, அஜய் தான் இருந்தான். அங்கே பாருங்க எப்படி இருக்கிறான்னு பாப்பா. அப்பா வெயிலுக்கு வேர்த்து புழுங்கிருச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃபேமிலிங்க. அப்படியே அத்தை, நாத்தனார், மருமகனுங்க, மை ஹஸ்பண்ட், மை பாப்பா, மீ. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்மல் 1 கிராம் கம்மலும் மாமாவுக்கு, எனக்கு, பாப்பாவுக்கு 3 பேர்த்துக்கு ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க. இப்போ நான் அல்லக்காதுக்கு கம்மல் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த அல்லக்காது கம்மல் வந்து எங்கள் நாத்தனார் எடுத்து கொடுத்தது தான். அதை தான் நான் காதில் இப்போ போட்டிருக்கேன். இவன் தாங்க கண்ணண்ணே நான் நிறைய லைவ்லலாம் சொல்லுவேன்னு தெரியுங்களா. அந்த அண்ணன் இவர் தான், திருநெல்வேலியில் இருக்கார். நம்ம எல்லா விசேஷத்துக்கும் வந்துடும். அப்படி என்ன நம்ம தான் அண்ணாவை இன்னும் ஒரு டைம் கூட போய் பார்க்கல. அண்ணாவும் எப்படா வருவீங்கன்னு கேட்டே இருக்காங்க. எங்களுக்கும் போகணும்னு ஆசை தான், பட் ஆனால் போகத்தாங்க முடியலை. இப்படி தாங்க இருந்தேன் குண்டா. இப்போ தான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உடம்ப கம்மி பண்ணியிருக்கேன். எப்போ பார்த்தாலும் அந்த வயிற்றில் கை வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். எந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கனாலும் வயிற்றில் கை வச்சுட்டு தான் இருப்பேன். காது குத்து முடிஞ்சதுக்கப்புறம் மேடம் ஓரளவுக்கு சமாதானம் ஆகிட்டாங்க. இங்கே பாருங்கள் வாயிலெல்லாம் என்ன வெறும் சாக்லேட்டு. அந்த சாக்லேட் தட்டத்தை வந்து அவள் கையில் கொடுத்ததுக்கு அப்புறமா அவள் பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக கொடுத்தோம். அதனால் பேசாமல் இருந்தா. இதெல்லாம் வந்து வந்தவங்க எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸு. கையோடு அப்படியே போட்டு ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். ஏன்னா அது ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும். கொஞ்ச நாள் நம்ம வச்சுருப்போம், போட்டுட்டு அதுக்கப்புறம் பல சைஸ்னால் தூக்கி வீசிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ஃபோட்டோவாக உள்ளே போட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்களா ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ. இது வந்து பாப்பாவோட ஃபஸ்ட்டு பிறந்தநாள் ஃபோட்டோ, ஃபர்ஸ்ட் பர்த்டே. கரெக்டாக கொரோனா லாக்டவுன் சொல்லி 5ஆவது நாள் பாப்பாவோட முதல் பிறந்தநாள், ஃபஸ்ட்டு பிறந்தநாள். இது பாப்பாவோட 8 மாதம்மா 5 மாதத்து ஃபோட்டோங்க. இது குழந்த ஃபோட்டோ, அழகாக இருப்பா. இது வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆகி பாப்பா வந்து 1.5 வயசுங்க இந்த ஃபோட்டோ எடுக்கையில். இப்போ இதில் தான் வந்து நம்ம எங்கேயோ கோயிலுக்கு கிளம்பியிருந்தோம். இது வந்து வளகாப்பு ஃபோட்டோ, செல்லில் எடுத்தது தான். நான் வந்து இந்த காது குத்து ஃபோட்டோலையே உள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போட்டோம். சாப்பிடலை, மயக்கம் ஒரு பக்கம், அந்த மாதிரி தான் இருந்தேன். பாருங்க உங்கள் முனீஸ் மாமா எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்களா. இப்படி தான் இருந்தார். நல்லா சின்ன பையனாட்ட இருப்பா, அப்படி குட்டி உண்டா. என்னடா இது காலக்கொடுமை அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. இது நான் தான் கொரோனா லாக்டவுனில் இதெல்லாம் பண்ண சேட்டை. அந்த செயின் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபோட்டோ எதுக்காவது நான் மட்டும் தூக்கி போட்டுக்குவேங்க. வெளியேனா எங்கேயும் போட்டு போனதில்லை. இது பார்த்திங்களா, இது எங்கள் அக்கா பொண்ணும் பாப்பாவும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இதே மாதிரி இப்போ ஒரு ஃபோட்டோ நாங்கள் க்ரியேட் பண்ணோம் இந்த வருஷம் பிறந்தநாள் அன்னைக்கு. இது வந்து பாப்பாவோட செகண்ட் பர்த்டே. ஃபஸ்ட்டு பிறந்தநாள் கொண்டாடல இல்லைங்களா, அதனால் 2ஆவது பிறந்தநாள் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு பெரிய கேக்காக வாங்கி நம்ம செலிப்ரேஷன் பண்ணது. இது நம்ம அண்ணா கண்ணண்ணா. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கொரோனா லாக்டவுனில் எடுத்த ஒரு பிக்கு தான். இது வந்து எப்படி சொல்கிறது, இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா
இப்போ வரைக்குமே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத ஒரு சேரீ. ஏன் அப்படின்னு தெரியாது. காட்டன், பியூர் காட்டன் சேரீங்க. அதனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. கட்டுனா வந்து ஃபஸ்ட்டே அப்போல்லாம் நான் ரொம்ப குண்டாக இருப்பேன். இதை கட்டுனேன்னா இன்னும் குண்டாக இருப்பேன். வேண்டவே வேண்டான்னு சொன்னேன். பட் ஆனால் மாமா கட்டு கட்டு அப்படின்னு சொல்லி கட்டி ஃபோட்டோகிராஃப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணின சேட்டைகள் இதெல்லாம். பாப்பாவும் நானும் ஒரே மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லி 4 ஃபோட்டோவே ஒரே மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் பாப்பாவும் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம், அப்போ எடுத்த ஃபோட்டோ. கல்யாணம் ஆகி எங்களுக்கு முதல்ல எங்கள் சொந்தக்காரங்களில் வந்து நாங்கள் ஃபங்க்ஷன் போகிறோம் முதல்ல அப்போ தான். இதெல்லாம் ஒரு நினைவுகள்ங்க. இதில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு நினைவுகள் இருக்குது. இது வந்து என் பிறந்தநாளைக்கு எடுத்தது. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2வது பிறந்தநாள். ஃபஸ்ட்டு பிறந்தநாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் சுத்தமாக காசே இல்லை. இது 2வது பிறந்தநாள். இந்த காதில் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த கம்மல் தான் கல்யாணம் ஆகி மாமா எனக்கு முதல் தடவையாக கூட்டிகிட்டு போய் குமரனில் எடுத்து கொடுத்தது. 1 பவுனுக்கு கொஞ்சம் கம்மி. இந்த கம்மலும் இந்த சைடு மாட்டலும் வந்து பார்த்திங்கன்னா மாமா வந்து 2ஐயும் சேர்த்து எடுத்து கொடுத்தாப்புல. 1 பவுனுக்கு மேலே வந்துருச்சு. 1.25 பவுனுக்கு கொஞ்சம் மேலே. என் காது எப்போவுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் காதில் 1.5 பவுனுக்கு காதில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம சேல்ஸ் பண்ணினது. மொத்தமாகவே இதுவும் சேல்ஸ் பண்ணிட்டான். இங்கே பார்த்தீங்களா, இது என்னன்னு? இதுதான் நம்ம அம்முக்குட்டி. அழகாக இருக்காளா? தெளிவில்லைங்க, இது ஃபோட்டோ வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த கட்டியிருக்கிற சேரீ இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து மாமா லவ் பண்ணையில் எனக்கு எடுத்து கொடுத்த சேரீ. பாப்பா வயிற்றில் இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வளைகாப்பு போட்டு அடுத்த நாள் ஒரு நாள் கட்டினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பேர் வைக்கிற அன்னைக்கு நம்ம கட்டினது. சஸ்மிதா குட்டி மைனா அப்படின்னு சொல்லி வச்சோம். அதான் மணி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ தான் நம்ம முன்னாடி பக்கம் போட்டிருக்கிறது. திருச்செந்தூர் நம்ம போனப்போ எடுத்த ஃபோட்டோ இது வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போகிற அன்னைக்கு நைட்டு. பாப்பா வந்து பஸ்ஸுலையெல்லாம் வந்தது கிடையாது. முதல் தடவை பாப்பாவை நாங்கள் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனோம். அந்த ஃபோட்டோ இது ஒரு நினைவாக வந்து நாங்கள் இதில் உள்ளே போட்டுட்டோம். இதெல்லாமே ஒரு நினைவாக வந்து உள்ளே போட்டிருக்குது. பாப்பாவோட ஃபஸ்ட்டு மொட்டை அடித்தது. ஃபஸ்ட்டு மொட்டை இது பாப்பா. இது பாத் டப் வாங்கி மேடம் குளியல் போட்டது. இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு 5 மாதம் குழந்த, 5 மாதம் பாப்பா. இது வந்து பாத் டப்பில் வந்து அவளுக்கு முன்னத்து நாள் சரியான காய்ச்சல் பாப்பாவுக்கு. சுகுரு டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு காய்ச்சல் ஓரளவு கம்மியாயிடுச்சு. ரிட்டன் வரையில் அவள் எப்படியாவது ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வேணுமா தங்கன்னு கடை கூட்டிகிட்டு போய் எனக்கு இதுதான் வேணும்னு அடம் முடிச்சு வாங்கினது இந்த பாத்டப் பாப்பா. இதுதாங்க நான் முனிஷ் மாமா. மாமா மாமா அப்படி நம்ம மாமா, சாரி ஏன் மாமா. அழகுங்க, எங்கே பார்த்தீங்களா எத்தனை அழகுன்னு. நிஜமாக சொல்கிறேன். எல்லோரும் வந்து வீட்டுக்கார சைட் அடிச்சிருப்பீங்களா என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. நான்லாம் ரொம்ப சைட் அடிப்பேன். நான் ரொம்ப சைட் அடிப்பேன். அவர் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து ஒரு விதமான ஒரு ரசனையிலேயே வந்துட்டு பார்ப்பேன். எங்களுக்கு ஒரே எப்படி சொல்கிறேன்னா, எங்களுக்கு சண்டை வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர். வந்தாலும் 5 நிமிஷத்தில் 2 பேருமே சமாதானம் ஆயிடுவோம். இதாங்க நம்ம பூரி. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே போனது வந்து ரொம்ப அதிகம். பூர்ணி கூட எல்லா பக்கம் அவள் எங்கே போனாலும் சரி ஃபோன் பண்ணிடுவா, கிளம்பிடுவோம். இப்போ எங்கேங்க பக்கத்தில் தான் இருக்கோம். பட் ஆனாலும் போகக்கூடிய சூழ்நிலை சுச்சுவேஷனும் வரலை. அவளுக்கு 1க்கு 2 ஆகி போச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, அவன் ஸ்கூலுக்கு போயிடுறான். இது வந்து பாப்பாவோட 3வது பிறந்தநாள் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ உட்காந்துருக்கா இல்லைங்களா. மேடம் வெளியே கிளம்புனாங்கன்னா இப்படி தான் மோதிரம் போட்டுறணும், செயின் போட்டுறணும், அப்போ தான் கிளம்புவாங்க. அம்மா மோயிங்கம்மா, அம்மா மோயிங்கம்மா, மோதிரம் சொல்ல தெரியாது, மோயிங்கம்மா மோயிங்கம்மா அப்படிம்பா. பாப்பா வந்து நம்ம முருகர் வேஷம் போட்டு ஃபோட்டோ எடுத்திருந்தோம். அது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே தான் எடுப்போம்.
இது வந்து பாப்பா முதல் தடவையாக ரெட்டை சுண்டி போட்டு எடுத்த ஃபோட்டோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரெட்டை சுண்டி போட்டுவிட்டு எடுத்த ஃபோட்டோ இது. முதல்ல நான் செல்லை கையில் வச்சுட்டு எங்கே தங்கம் போஸ்ட் கொடுறா அப்படின்னு சொன்னேன். டக்குன்னு போஸ்ட் கொடுத்தா ஒரு கிளிக் பண்ணிட்டேன். அதை வந்து ஒரு ஞாபகார்த்தமாக இதில் உள்ளே போட்டுட்டேன். நம்ம மொபைல்னால் வந்து டக்குன்னு டெலீட் ஆயிரும், இல்லை ஏதாவது ஆயிரும். அதனால் வந்து ஃபோட்டோ போட்டோம்னா அப்படியே இருக்கும் இல்லைங்களா. அதனால் நினைவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டான் ஃபோட்டோ. பாருங்கள் எப்படி இருக்கான்னு, செம்மையாக இருக்கால்ல. பாய் கெட்டப் தாங்க பாப்பாவுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து 4வது பிறந்தநாள். 4வதா ஆமான்னு நினைக்கிறேன். சரி, இது 2வது பிறந்தநாளோடது. அப்போக்கி எல்லோரும் இருந்தனால பாப்பாவை வந்து சரியாக ஃபோட்டோ எடுக்க முடியல. அதனால் வந்துட்டு திருப்பி நம்ம அவளுக்கு வந்து போட்டு அந்த ட்ரெஸ் போட்டு இது எடுத்தோம். இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா 2200 பாப்பா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு. அந்த அன்னைக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் போட்டோம். அதோடு சரி. இந்த பொம்மை வந்து நாங்கள் லவ் பண்ணியில் மாமா வந்து எனக்கு வாங்கி கொடுத்த பொம்மை. எல்லாமே ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. என்னோடய ஃபேவரட் கலர் ஸ்கை ப்ளூ தாங்க. பிளாக் அண்ட் ஸ்கை ப்ளூ. பட் ஆனால் எனக்கு ஸ்கை ப்ளூ ரொம்ப பிடிக்கும். கேட்டிங்களா. இது வந்து அவங்க அப்பா தலை குளிக்க வச்சுட்டு உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்தா. அப்படி இந்த பிக்கு நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அதனால் இதை வந்துட்டு நம்ம போட்டோம் இதில். இந்த பட்டுப்பாவோட சட்டை வந்து பாப்பாவுக்கு நம்ம முதல்ல தைக்காமல் ரெடிமேடில் எடுத்தது. இது வந்து நம்ம தங்கமயில் வந்து சைக்கிள் வாங்கின அன்னைக்கு அடுத்த நாள் ஒரே ஜாலியாக சைக்கிள்மான்னு கேட்டு வாங்கி கொடுத்து ஒரே குஜி மேடத்துக்கு. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பொங்கலுங்க. பாப்பாவுக்கு வந்து நம்ம வாசப்பொங்கல் வைப்போம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு பொங்கல் வாசப்பொங்கல். பாப்பா வச்ச ஃபஸ்ட்டு வாசப்பொங்கல். இந்த குண்டா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போக்கி வந்து நம்மளுக்கு நான் தான் வாங்கினேன். முதல் வேலைக்கு போய் கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வீட்டில் தான் இருந்தேன். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் வந்து வேலைக்கே போகலை. முதல் வருஷம் பாப்பா விட்டுட்டு நான் வேலைக்கு போய் வாங்கின சம்பளத்தில் இந்த குண்டாலேருந்து நம்ம பொங்கல் வைக்கிறக்கு என்னென்ன கரும்புலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி அத்தை கையில் கொடுத்து அத்தைக்கு கொடுக்க சொல்லி நம்ம பாப்பாவுக்கு வந்து பொங்கல் வச்சோம். ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சது. அவ்வளோதாங்க, கடைசி பிக் முடிஞ்சு. இது வந்து காலண்டர் வந்து நம்ம அப்பைக்கு அந்த அண்ணன் வந்து போட்டு கொடுத்த காலண்டர் பாப்பாவோடது. இதை மாட்டி வச்சுக்குங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. பட் ஆனால் வந்து நம்ம மாட்டுறக்கு மனசு வரலை, அதனால் மாட்டலை. பிக்சர் வந்து நல்லா இருந்துச்சு, அதனால் அப்படியே விட்டுட்டோம். என்னங்க காதுகுத்து ஆல்பம் பார்த்தீங்களா? இதுதான் வந்து பாப்பாவோட காதுகுத்து ஆல்பம். இன்னொரு ஆல்பம் இருக்குது. அது என்ன அப்படி உங்கள் கல்யாண ஆல்பம் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கல்யாண ஆல்பம்லாம் நம்மளுக்கு கிடையாது. ஃபோட்டோஸ் இருந்துச்சு, ஆனால் அந்த செல்லு வந்து நம்மளுக்கு புகஞ்சு போயிடுச்சு. அதனால் வந்து அந்த மொபைல் கிடையாது. அதனால் ஃபோட்டோவும் இல்லாமையே போயிடுச்சு. அதனால் வளகாப்பு அந்த ஃபோட்டோ இருந்துச்சுலிங்க, அது இருந்துச்சு. கல்யாணம் ஆகிட்டு ஒரு 15 நாளில் எடுத்த ஃபோட்டோ வந்து இருக்குது. கண்டிப்பாக நான் காட்டுறேன், ஓகேங்களா. இது வந்து என்ன ஆல்பம் அப்படின்னா என்னோட சீர் ஆல்பம். சிக்கி சிக்கி சொல் நான் தாங்க இது. அப்படியே பாருங்க, அப்படியே இப்படி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நல்லா இருக்குன்னா இப்போ நல்லா இருக்குன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து நம்ம ஃபோட்டோ காமிக்கிறதுக்கு வந்து நிறையா எதுவும் இல்லை. என்னோடய ஃபோட்டோவுக்கு மட்டும் காமிக்கிறேன் நான். எனக்கு சிரிப்பு வந்து வரவே இல்லை.
அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல, சிரிங்கம்மா 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 அப்படின்னு. பட் ஆனால் எனக்கு சிரிப்பே வரலை. இருங்க கீழே வச்சுக்கிட்டேன். சிரிப்பே சுத்தமாக வரலை. வராமல் தான் கஷ்டப்பட்டு வராத சிரிப்பை வா வா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணேன். மூக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் குத்தினோம், வலி, மூக்கு வலி வேறு, உயிர் போய்கிட்டு இருந்துச்சுங்க ஒரு பக்கம். நான் முதல்ல ஐப்ரோ பிளக் பண்ணதே பார்த்திங்கன்னா சீரப்பை தான். யாராது அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் தாங்க இது. யாரா அந்த பையன்? இது நான் தான் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இந்தாங்க கல்யாணம் ஆகி 15 நாள் எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ இது வந்து அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா முன்னாடி, அந்த ஃபோட்டோ. இதுக்கு ஒரு கதை இருக்குது, சொல்கிறேன். இது வந்து நம்ம திருச்செந்தூர் போய் திருச்செந்தூரில் அங்கே எடுத்த ஃபோட்டோ. குட்டிமா வரீங்க, எவ்வளோ அழகாக இருக்கா, க்யூட்டாக இருப்பாங்க, அவ்வளோ க்யூட் பாப்பா. பார்த்தீங்களா நல்லா பூதமாட்டு இருக்கிறேன்னா, 2 பனியை எடுத்து கணத்தில் வச்ச மாதிரி. என்னங்க வீடியோலாம் பார்த்தீங்களா? அதுதான் வந்து காது குத்து ஆல்பம். அது வந்து என்னோட சீர ஆல்பம். தயவு செஞ்சு கழுவி ஊற்றிடாதீங்க கமெண்ட்ஸில். ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கேவலமாக இருக்குது, தயவு செஞ்சு இது யார்ட்டையும் காமிக்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வேறு அதை வீடியோலேயே போடுறேன், எவ்வளோ தைரியம் இருக்கும் எனக்கு பாருங்கள். காது குத்தப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே சொல்கிறேன், அப்போல்லாம் அந்த நம்ம ஒவ்வொரு திங்ஸும் வாங்க போகையிலையும் சரி, ஒவ்வொன்றும் எடுக்க போகையிலையும் சரி, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஏன் அப்படின்னா எங்களுக்கு வந்து கல்யாணமும் வந்து அவ்வளோ பெருசாக எதுவும் நடக்கலை. நம்ம லைஃபே வந்து கொஞ்சம் சேஞ்சுடு. கண்டிப்பாக வந்து போடுற சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் சொல்லிடுவோம். அதுவும் இல்லாமல் லவ் ஸ்டோரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக வந்து நாங்கள் போடுறோம். நம்மளுக்கு எதுவும் பெருசாக நான் என்னோடய லைஃப்பில் வந்து எதுவுமே எனக்கு பெருசாக எதுவும் நடந்தது இல்லை. சீர் ஓகே தான். பட் ஆனால் நம்ம நினைப்போம்ல, நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வந்து எதுவும் அந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே நம்மளுக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது எந்த ஒரு விஷயத்துலையுமே. ஆனால் வந்து பாப்பாவோட காது குத்து வந்து எனக்கு உண்மையாலுமே சொல்கிறேன் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தேன். இந்த தாண்டி என்ன சொல்லணும் அப்படின்னு எனக்கு தெரியல. அவளுக்கு ஒவ்வொன்றும் செய்யும் போது வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. அவளை கூட்டிகிட்டு போய் பாப்பாவுக்கு வந்து இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும். இப்போவும் சரி, ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு பக்கம் போனேன் அப்படின்னா அந்த சுடிதார் செக்ஷன் கண்ணு போகும், அப்படி இல்லை சாரீ செக்ஷனுக்கு வந்து கண்ணு போயிடும், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இல்லாட்டினா ஒரு செப்பல் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு கண்ணு போயிடும். பட் ஆனால் வந்து பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து மாறிடுச்சு. என்னோடய பழைய ஃபோட்டோஸ் வந்து என்கிட்ட எதுவும் இல்லை. இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் அட்டாச் பண்ணுவேன். பட் ஆனால் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படியே ஆப்போசிட் வேறு மாதிரி இருந்தேன். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த 7 வருஷத்தளவில் வந்து டோட்டலாக என்ன நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். எதனால மாமா மாற சொன்னாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அவங்களுக்காக அப்படின்னு சொல்லி நான் எதையுமே வந்து நான் இது பண்ணது கிடையாது. அவர் சொன்னார் அப்படிங்கிறக்காக எதையுமே நான் மாற்றிக்கிட்டதே கிடையாது. நானாக சில விஷயங்கள் மாற்றினது நிறையா இருக்குது. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து எல்லாமே. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஹைலைட்டாக இருக்குது. இப்போ காஜல் வந்து இப்போ நான் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். அந்த ஐலைனர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாங்குறது பார்த்திங்கன்னா 40 ரூபா இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். லிப்ஸ்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 40 ரூபா இந்த ரேஞ்சில் தான் வாங்குவேன். நெயில் பாலிஷ் இப்பவும் 40 ரூபா அந்த மாதிரி 40 ரூபா 60 ரூபா இந்த ஸ்டேஜில். பட் ஆனால் வந்து முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 180 160 170 லிப்ஸ்டிக்கோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா 340 ரூபா வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப யூஸ் பண்ணுவேன். அப்போல்லாம் வந்து நல்லாவே யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதாங்க. மற்றபடி நம்ம லவ் ஸ்டோரி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு விளாக் வந்து உங்களுக்கு லவ் ஸ்டோரி தான் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இதுதான் நீங்கள் முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணிக்க, அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு விளாகில் கண்டிப்பாக பார்க்கலாம். பை காய்ஸ், see you.